Hi friends, welcome to my channel Art, Food and Life. How are you all? இன்னைக்கு நம்ம ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். இதுதான் மாக்கல் சட்டி. மாக்கல் சட்டின்னு சொல்லுவா தமிழில். இது அந்த காலத்தில் தாத்தா பாட்டி காலத்துலலாம் அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் இதில் தான் சமையல் பண்ணுவா. இதில் நம்ம பண்ணுறது எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற எவர் சில்வர் இந்த பாத்திரத்தெல்லாம் விட இந்த மாதிரி பாத்திரம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. मैंने अभी बनाने वाली हूँ ट्रेडिशनल साउथ इंडियन डिश. ये ऐसा वाला पत्थर वाला यूटेंसिल्स में मैं बनने वाली हूँ. मैं अभी कौन सा बनाने वाली हूँ उसका इंग्रेडिएंट्स बता रही हूँ. अभी तमिल में बताएगी, बाद में इंग्लिश एंड हिंदी में मैं बताएगी. ओके नाउ இப்போ நம்ம பண்ண போகிறோம் நொய் நிண்டல்னு சொல்லுவா. அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் சொல்கிறது பாட்டியெல்லாம் சொல்கிற ட்ரெடிஷ்னல் நேம் நொய் நிண்டல். அதுக்கப்புறமா கொஞ்சம் எங்கள் அம்மா காலத்துலலாம் இதை புளி உப்புமா அப்படின்னு சொல்லுவாள். நொய் புளி உப்புமா அப்படின்னு சொல்லுவாள். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் ட்ரெடிஷ்னல் டிஷ் இது, ட்ரெடிஷ்னல் டிஃபன் இது. இது நம்ம புரோக்கன் ரைஸ், அதாவது நொய்யில் பண்ணுறோம். நொய்யிலேயே நான் ரெட் ரைஸோட நொய் எடுத்துட்டு இருக்கேன். ரெட் ரைஸ், புரோக்கன் ரைஸ் இப்படின்னு கிடைக்கும் இங்கே கடையில். இது ரெட் ரைஸில் நொய் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி, அதாவது ஒரு கப்பு நொய்க்கு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை 2.5 கப்பு புளியை நல்லா நீர்க்க கரைச்சி வச்சுக்கணும். நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். ஒரு கப்பு நொய்க்கு, ஒரு கப்பு புரோக்கன் ரைஸ்க்கு 2.5 கப் நல்ல நீர்க்க புளியை கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு வத்த மிளகா, ஒரு 4 வத்த மிளகா, பெருங்காயம், இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், கருகப்பிலை, கடலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம்பருப்பு. இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் வரட்டு மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர், இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா பவுடர், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், வெந்தய பொடி 1 டீஸ்பூன், இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறது ஐட்டம்ஸு. அப்புறம் இதில் நல்லெண்ணெயில் தான் ஃபுல்லாக இதை பண்ணணும். இந்த உப்புமாவை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். इसका ब्रोकन राइस है. सो ब्रोकन राइस 1 कप मेजरमेंट. इमली का पानी 2.5 कप. 2.5 कप पतला सा एकदम लेमन साइज का इमली लेना है. वो पूरा पानी जैसा पतला सा 2.5 कप. 1 कप राइस टुकड़ा के लिए 2.5 कप का पानी, इमली का पानी लेना है. इसका मैंने तड़का लगाने के लिए लाल मिर्च 4 लिया है. हींग तो थोड़ा सा अक्का वाला लेना है, मोटा वाला. और कड़ी पत्ता और मूंगफली, उसका तड़का लगाने के लिए सरसों और चना दाल, उड़द दाल, सब 1-1 टीस्पून लगाने का. ये सब तड़का के लिए. ऐसा मिलता है दुकान में ब्रोकन राइस. एंड देन लाल मिर्च पाउडर 1 टेबल स्पून, धनिया पाउडर 1 टीस्पून, हल्दी पाउडर 1 टीस्पून एंड मेथी का पाउडर 1 टीस्पून. ये सब इसका इंग्रेडिएंट्स है. दीज आर द इंग्रेडिएंट्स. ब्रोकन राइस 1 कप ऑफ मेजरमेंट. tamarind water 2.5 cup. This is the lemon size of tamarind. So we make 2.5 cup waterish tamarind water. Okay. Measurement is 1 cup of broken rice, 2.5 cup of tamarind water. And then for dressing, chana dal, urad dal and dry. This one is red chili powder 1 tablespoon, dhania powder 1 teaspoon, haldi powder means turmeric powder 1 teaspoon, fenugreek powder 1 teaspoon, red chili flakes 4 red chili, asafoetida, and then this is
for all dressing. Now we make இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சு ஆக்சுவலாக இந்த கல் இருக்கு இல்லையா, இது மாக்கல். இதை வந்து அடுப்பில் ரொம்ப ஹீட்டில் டைரெக்டாக வைக்கக்கூடாது. அதனால் இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இதில் நான் இந்த புளி தண்ணியை ஊற்றிட போகிறேன். இதை இப்படி தான் பழக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் நான் நல்லெண்ணெய் தடவி நல்லா, நல்லெண்ணெயோ இல்லை கேஸ்டர் ஆயிலோ, நல்லா இது எப்படி பழக்கிறதுனா நல்லெண்ணெயோ கேஸ்டர் ஆயிலோ நல்லா தடவி கொஞ்சம் நம்ம அரிசி களையிற தண்ணியை இதில் ஃபுல்லாக ரொப்பி வச்சு ஒரு 4 நாளைக்கு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் உள்ள எண்ணெயெல்லாம் போகக்கூடாது, எண்ணெய் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்படி தான் அதை யூஸ் பண்ணுறது, பழக்க ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆன டிப்ஸ் இது. ஓகே, இதில் நான் வந்து புளி தண்ணியை ஊற்றுறேன். பாருங்க எவ்வளோ வாட்டரிஷாக இருக்குன்னு பாருங்கள். தண்ணியாக தான் ஊற்றணும். तो बहुत वाटरिश रहना चाहिए. तो पतला सा ये पहले इसमें क्यों लगाई हूँ ना, ये फट जाएगा. இதுக்கு சம்டைம்ஸ் வந்து இது உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் முதலையே இதை வந்து இந்த கல் வந்து ஒன்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக சூடாயிடும், நல்ல சூடாயிடும். அது ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஹீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா ஹீட் ஆகிடும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான், இதில் தாளிக்கிறதுக்காக கரண்டி, இழுப்ப கரண்டி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதுலேயே தாளிக்கலை, அதுலேயே தாளிக்கலாம். ஆனாக்க சம்டைம்ஸ் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால நான் அதில் முதல்ல புளி தண்ணியை ஊற்றிட்டேன். தாளிப்புக்கு நான் தனியாக கரண்டி போட்டு தாளிக்கிறேன். பாருங்க எண்ணெய் காயறது. நான் இதில் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், மீதி எண்ணெயை நம்ம அதில் ஊற்றலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணணும். இதில் ஒரு 5-6 ஸ்பூன், நான் 5-6 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் தேவைப்படும். ஒரு 50 ml எண்ணெய் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தேவைப்படும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் நல்லது. अभी ऑयल गर्म होने के बाद मैंने इसमें हींग डाला है. अभी चना दाल 1 टेबल स्पून, उड़द दाल 1 टेबल स्पून, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுறோம். கொஞ்சம் செவக்க ஆரம்பிக்கிறவனும் அப்புறமா நம்ம கடுகு போடுறோம். ஏன்னா கடுகு சீக்கிரம் வெடிச்சிரும், கடலைப்பருப்பு வந்து செவக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் போடுறோமா. அடுத்தது இப்போ கடுகு போட்டால் வெடிக்க ஆரம்பிச்சிரும். பாருங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி பாருங்க செவந்து போயிடுத்து. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து எடுத்து கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இதில் இந்த வத்த மிளகாயை போடுறேன். ஏன் வத்த மிளகா லாஸ்ட்டாக போடுறேன்னா கமராமல் இருக்கும், கலர் மாறாமல் இருக்கும். வத்த மிளகா சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இப்போ எல்லாத்தையும் இதில் போடுறேன். தாளிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இந்த மிளகாப்பொடி போடுறேன். கொஞ்சம் தனியா பொடி, கொத்தமல்லி பொடி போடுறேன். மஞ்சப்பொடி போடுறேன். வெந்தயப்பொடி போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கலரி விடுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது
very very easy but traditional one and also very easy making. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் கருவேப்பிலை போடுறேன். ஆக்சுவலாக கடலை வந்து கொஞ்சம் இது பாதி வெந்ததுக்கு அப்புறம் தான் கடலை போடணும், முன்னாடியே போடக்கூடாது. तो मैंने सब इंग्रेडिएंट्स इसमें डाला है, तड़का लगाया, वो सब डाल दिया इसमें. जो जो इंग्रेडिएंट्स मैंने बताई थी वो पूरा इसमें लगा दिया. अभी तो थोड़ा सा गरम हो रहा है. முத்துக்கொதின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி வரணும். அப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கோங்க. மிளகா உங்களுக்கு ஜாஸ்தி வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அரிசி அளவுக்கு, அதாவது நொய் அளவுக்கு தான் நான் வந்து என்னோடய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ நொய் எடுத்துக்கிறீங்களோ இது நம்ம வந்து 3 பேருக்கு பண்ணலாம். இது நான் வந்து நொய் எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் நொய் எடுத்திருக்கேன். அது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இது இன்னும் என்ன ஸ்பெஷல்னால் இதில் இது மறுநாளைக்கு வச்சுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து மறுநாளைக்கு தான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இந்த நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன், நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நொய்யை. ये तो मैंने धोया है, 2-3 बार धोया है. राइस का टुकड़ा और रेड राइस का, और இது வந்து சிகப்பு அரிசியோட நொய். இது நார்மல் நொய்யும் கிடைக்கும் கடையில், இது வந்து சிகப்பு அரிசி நொய். இது சிகப்பு அரிசி நொய் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நார்மல் நொய்யை விட இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. எங்கள் பாட்டியெல்லாம் வந்து நார்மல் நொய் தான் யூஸ் பண்ணுவா. அப்போ அந்தளவுக்கு நாலேஜு நமக்கு, அந்தளவுக்கு ரெட் ரைஸ்லாம் நமக்கு அந்தளவுக்கு தெரியாதனால இது வந்து இந்த ரெட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிச்சம் இருக்கு ரைஸோட இது இருக்கு, கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் விடப்பேன் வச்சு. இதில் நம்ம எல்லாம் போட்டாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போ வந்து இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறச்சே பாருங்கள், கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் ஜாகரி பவுடர், வெள்ளை பொடி, गुड़ का पाउडर है थोड़ा सा 1 टीस्पून. वो क्या क्यों डाल रही हूँ ना, ये सब टेस्ट है ना इकट्ठे होने के लिए. இது பார்த்தீங்கன்னா எல்லா டேஸ்ட்டையும் இது வந்து இது பண்ணி காமிக்கும், நல்லா அழகாக, எதுவுமே கூட குறைச்சி போகாதைக்கு ரொம்ப சூப்பராக. அது பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப நன்னா அது டேஸ்ட்டை வந்து இது பண்ணுறேன், என்ஹான்சர்னு சொல்லுவோம், டேஸ்ட் என்ஹான்சர் மாதிரி அதை யூஸ் பண்ணுறோம். இதையும் போட்டு இப்போ வச்சுடணும். இப்போ என்ன பண்ணுவோம், நன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போது சாதம் வேகிற மாதிரி வேகும் இது. இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக இல்லை 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். லாஸ்ட்டாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும் முடியிறப்ப. ஸோ நல்லா வேக ஆரம்பிச்செடுத்து இது ஒன்ஸ் ஹீட் ஆகிடுதுன்னா சூப்பராக வரும். இது இப்போ மூடி வைக்கிறோம். थोड़ा सा ढक के रखना है, तो अच्छे से बॉईल होना है. आधा बॉईल होने के बाद ये मूंगफली डालना है. இது கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து கலரி பார்க்கணும். இது கண்டிப்பாக உங்களுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். இது ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். இதுக்கு நடுப்புற ஒரு 5 மினிட்ஸுக்கு நடுப்புற வந்து ஒரு வாட்டி 5 மினிட்ஸுக்கு ஒரு நடுப்புற வந்து கலரி விட்டுக்கணும். கலரி விட்டுட்டு கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நொய் தெரியும், பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து இந்த கடலையை போட்டுடணும். ஏன்னா முன்னாடியே போட்டாக்க பூரா டேஸ்ட்டையும் இந்த கடலை எடுத்துட்டுரும். உப்பு புளி காரத்தோட டேஸ்ட் அத்தனையும் இந்த கடலை எடுத்துட்டுரும். அதனால நம்ம முன்னாடி போடுறது இல்லை. கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். நான் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கடலை போடுறச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இது டோட்டலாகவே உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆகும். சட்டுன்னு ஆகிடும், ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். वो तो पूरा 15 मिनट का अंदर ही बन जाती है. अभी तो 5 मिनट हम लोग का तड़का उड़का लगाने का टाइम हो गया. अभी और 5 मिनट हो गया. इसमें से कैसा आया देखो, எப்படி வெந்திருக்கு பாருங்க.
தெரியுதா? இது நல்லா வெந்து சூப்பராக பாதி வெந்திருக்குது, அரை வேக்காடில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கடலை அதில் போகிறோம். तो आधा बॉइल हो गया तो तभी हम मूंगफली को डाल रहे हैं. हाफ कुक्ड है ना, हाफ स्टीम्ड, so we put ground nut और 5 minutes இன்னொரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் and then standing time 10 minutes standing time, then only we can serve. ஒரு 5 minutes இன்னும் வேகிறதுக்கு ஆகும். அதுக்கப்புறமா அதை அப்படியே வச்சு மூடி வச்சுடணும். நல்லா பச்சை நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா மூடி வச்சுடணும். அப்பப்போ வந்து கொஞ்சம் இப்படி அடி பிடிக்காதது மாக்கல் கச்சட்டி நல்லா வரும். சூப்பராக அடியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இது சூப்பராக எண்ணெயெல்லாம் ஊற்றி பழக்கி வச்சுட்டோம்னாக்கா ஒன்றுமே ஆகாது. பழக்காத சட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். இது நல்லா பழக்கி வச்சுருக்கேன். எப்படி பழக்கிறதுன்னு உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு ஸ்டாண்டிங் டைம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சுடணும். நல்லெண்ணெய் மேலே ஊற்றி அதை நான் உங்களுக்கு மறுபடியும் இப்போ நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மறுபடியும். இப்போது கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுத்து பாருங்கள். இது நான் வந்து இப்போது இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றினேன். मैं और आधा कप पानी डाले है बिकॉज इसका है ना थोड़ा अच्छा से बॉईल होना चाहिए, चावल जैसा. இது நல்லா வேகணும் இல்லையா? இந்த நொய் வந்து நல்ல பழைய நொய், அதனால் நல்லா கண்டுது. அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றினேன். இந்த பாருங்கள் இப்போ வெந்தெடுத்து இந்த பாருங்கள் நல்லா வெந்தெடுத்து பாருங்கள், தெரியுறதா? நல்லா வெந்தெடுத்து இப்போ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். இந்த கரண்டியெல்லாம் எடுத்துட்டு நல்லா இது நடுப்புற கிளறி விட்டேன் நான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு பாருங்கள் அல்வா வாட்டம் வருது பாருங்கள். கிளறினா அப்படி சூப்பராக வருது பாருங்கள். அதுவும் இந்த மாக்கல் கச்சட்டியில் பண்ணுறது செம்ம டேஸ்ட்டு. எவ்வளோ வாசனை அடிக்கிறது, கமகமன்னு வாசனை அடிக்கிறது. சூப்பர் ஸ்மெல் बहुत अच्छा स्मेल है. அப்படி தோடாசா இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெயை அதில் விட்டு கொஞ்சம் அப்படி விட்டு நல்லெண்ணெய் நல்லா விட்டால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுடுவோம் ஃபுல்லாக. இப்போ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. மூடி வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு அப்படியே அது இது பண்ணிட்டு இருக்கும். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே சூப்பராக இந்த கல்லோட ஹீட்லேயே வந்து நல்ல சூப்பராக ஆகிக்கும். அது உள்ளுக்குள்ளே செம சூப்பராக உப்புமா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். வாசனையாக, டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஆல்சோ. இது மாதிரியான ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் சமையல் வந்து ரொம்ப மாறின்னு இருக்கு. இப்போ என்னுடைய ஜெனரேஷன் ஆளுங்களே வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தி வே ஆஃப் லைஃப் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சமாவது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடவே ஆரம்பித்தேன். என் குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் சமைக்கிறது, இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது, இந்த மாதிரி கல் சட்டியில் சமைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தோடவே போயிடுச்சு. இப்போ யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனுடைய வாசனை, இதனுடைய டேஸ்ட்டு, இதனுடைய ஹெல்த் பர்பஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் நம்மளால் மேக்ஸிமம் முடியலைனாலும் கொஞ்சம் லெவலுக்காவது நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் சமையலில் மட்டுமாவது அட்லீஸ்ட்டு சமையலில் ஹெல்த்தியாக நம்ம வாழணும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக அமையணுன்னாக்க இந்த மாதிரியான பழைய ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல் சமையலுக்கு நம்ம மாறினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதனுடைய ஃபைனல் ஸ்டேஜை நான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு ஸ்டாண்டிங் டைம் இருக்குது.
ஸோ இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் இன்னும் இதனுடைய ஸ்டாண்டிங் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதனுடைய கண்டினியூவேஷனாக போடுறேன் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போது வந்து 10 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைமும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. பாருங்கள், எண்ணெய் மேலே அப்படியே கக்கின்னு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், செம்மையாக வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்கு. புளி உப்புமா, திஸ் இஸ் கால்டு புளி உப்புமா, நொய் நிண்டல், எப்படி வேணாலும் சொல்லலாம். பாருங்கள், அப்படியே எடுத்து தட்டில் போட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்லாம். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு அப்படியே இந்த சட்டியில் வச்சு, கல் சட்டியில் மூடி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா காலையில் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேயா? இந்த மாதிரி பண்ணுங்க, சாப்பிடுங்க. ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லைஃப் வாழ்வோம், ஹெல்தியாக இருப்போம். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் Art, Food and Life. Bye bye from Padmavati Venugopalan. Thank you.